الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய செயல்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதஅத் என்று கருதப்படுகின்றன. எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார். அன்பிற்கினவர்களே, நரக நெருப்பு கேட்டவுடனே அந்த நரக நெருப்பை பற்றி நாம் எப்போது யோசிச்சு இருக்கிறோமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தூங்குகிறோம், நாம் எழுறோம், நாம் வியாபாரத்தையும் செய்கிறோம், நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லா விதமான செயல்களெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சி கொண்டோமா? அந்த நரக நெருப்பை நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கிறோமா? அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாவுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நேரம் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு சத்தத்தை கேட்டார்கள். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த சத்தம் நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாவை நோக்கி கூறினார்கள், அல்லாஹ் ஒரு பெரிய பாறை 70 வருடங்கள் முன் அந்த பெரிய பாறை நரகத்தில் உள்ள அல்லாஹ் என்ன செஞ்சான்? பெரிய பாறையை போட்டான். அந்த கீழ் மட்டம் வரை சென்றடைந்தது அந்த உடைய பெரிய சத்தம் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு அந்த நரகம் பெரியதாக இருக்கின்றது என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எவ்வளவு பெருசு இருக்கின்றன நரகம்.
சில மக்கள்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இந்த நரகமாக இருக்கட்டும் சொர்க்கமாக இருக்கட்டும், அல்லாஹ் என்ன செய்வான், நாம் மறுமை நாளுக்கு பிறகு படைப்பான் என்று சில மக்கள்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி கிடையாது. நரகமாக இருக்கட்டும் சொர்க்கமாக இருக்கட்டும், அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஆல்ரெடி படைத்திருக்கின்றான், ஏற்கனவே படைத்திருக்கின்றான். இந்த உலகம் எப்போது ஆரம்பமாக இருக்கிறது, அதற்கு முன் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சொர்க்கத்தை படைத்திருக்கின்றான், இந்த நரகத்தை படைத்திருக்கின்றான். எதற்காக? இந்த சொர்க்கமாக இருக்கட்டும் இந்த நரகமாக இருக்கட்டும் எதற்காக? நீங்கள் நல்லது செஞ்சாங்கனாக்கா சொர்க்கம் போவாங்க, நீங்கள் தொழுகையாளியாக இருந்தாங்கனாக்கா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் நேரடியாக நீங்கள் நரகம் போவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பாவங்களுடைய பட்டியலில் மிக பெரிய பாவம் எது என்றால் இணை வைத்தல் தான், ஷிர்க். திருமறை குர்ஆனை நீங்கள் படிங்கள், அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஒரு அடியானுடைய பாவங்கள் அவன் நாடினால் எல்லாமே மன்னித்து விடுவான், ஷிர்க்கை தவிர, இணை வைத்தலை தவிர என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறியிருக்கின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, மன்னிக்கவே மாட்டான். ஷிர்க்கை அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்கவே மாட்டான். ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுடன் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் செய்யப்படும் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எந்த அளவுக்கு நமக்கு சொர்க்கமே கிடையாது ஒரு செயல் செய்தால். அந்த செயல் எது? இணை வைத்தல். இணை வைத்தல் இது உலகத்திலே மிக பெரிய தண்டனை என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கின்றான். ஆகவே பாவமுடைய பட்டியலில் இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் எது என்றால் இணை வைத்தல் தான். அன்பிற்கினியவர்களே, ஒரு பொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் பல முஸ்லிம்கள் சூரா ஃபாத்திஹால என்ன படிக்கிறாங்க, சூரா ஃபாத்திஹா படிக்கிறாங்க, தொழுகையில படிக்கிறாங்க, உள்ள படிக்கிறாங்க, வெளியே எல்லாம் படிக்கிறாங்க. எப்போது நம்ம அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை நாம் யோசிச்சிருக்கிறோமா? என்ன இருக்கின்றன? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவனே நான் உன்னையே வணங்குகிறேன், நான் உன்னிடமே உதவி தேடுகின்றேன். அல்லாஹ்வுக்கு வணங்கி வேற தெய்வங்களுக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு பல முஸ்லிம்கள் ஒரு இணை வைத்தல் என்ற பெரிய ஷிர்க்ல ஈடுபடுகிறார்கள். இந்த மாதிரி பெரிய பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அன்பிற்கினவர்களே. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நேரடியாக அல்லாஹ்விடம் கேளுங்க. அல்லாஹ் தான் உங்களுடைய தேவையை என்ன செய்வான்? பூர்த்தி செய்வான் அன்பிற்கினவர்களே. ஆகவே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களுக்கும் மரண சுவையை அடைந்தே தீரும். அது பெரிய கோட்டிடத்தில் இருந்தாலும் பெரிய கட்டிடத்தில் இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா ஆத்மாவுகளுக்கு மரண சுவையை அடைந்தே தீரும் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மரணம் நமக்கு வரும் முன் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தொழுகையாளியாக இருக்கிறோமா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு இருக்கிறேன் என்று சற்று உங்களுடைய உள்ளத்தில் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அன்பிற்கினவர்களே. என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த கடுமையான விஷயத்தில் நான் எப்படி இருக்கின்றேன் சற்று யோசிக்குங்க. நான் தூங்கி எழுந்த உடனே அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நான் எந்த அளவுக்கு ஜமாத்துடன் கடைபிடிக்கிறேன் என்று சற்று யோசிக்குங்க. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். 30 வருடங்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த வருடங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்யணும்? அந்த வக்தை எடுத்து அந்த உபரியாக தொழுகையும் கட்டாய தொழுகை தொழ வேண்டும் அன்பிற்கினவர்களே. மறுமை நாளில் முதலாவது கேள்வி அது அல்லாஹ் எது கேட்பான்னாக்கா, தொழுகை பற்றி தான் கேட்பான். நீ தொழுகை தொழுதாயா? தொழுகை தந்துட்டாங்கனாக்கா மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவனுக்கு என்ன ஆயிடும்? பதில் கூறுவதற்கு லேசாக அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு பாதையை லேசாக்குவான். ஒரு அடியான் தொழுகை இல்லாமல் வாழ்கிறான்னாக்கா அவன் அந்த மரண நேரம் அவனுக்கு எப்படி நிகழும்? மரண நேரம், அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை. மறுமை நாளில் முதலாவது கேள்வி அல்லாஹ் எது கேட்பான்னாக்கா, நீ தொழுகையை தொழுதாயா? தொழுகை இல்லாமல் நம்முடைய
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கிறவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த கட்டாய தொழுகை தொழுந்து தான் நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக நீங்கள் தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃஸலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. நீங்கள் தனியாக நீங்கள் தொழுகை தொழுறாங்க, அதே நீங்கள் ஜமாத்துடன் நீங்கள் தொழுகை தொழுறாங்க. தனியாக தொழுகை தொழுந்தால் உங்களுக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். நீங்கள் ஜமாத்துடன் கலந்து கொண்டு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் உங்களுக்கு 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்கிறவர்களே, அந்த ஜமாத்துடைய தொழுகையை கடைபிடிங்க. அந்த ஜமாத்துடைய தொழுகை தொழாமல் இந்த உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அன்பிற்கிறவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காமிச்சார்கள். மா சலககும் ஃபீ ஸகர், நரக நெருப்பில் ஒரு புதிதாக நுழையக்கூடிய நரகவாசிகள் ஆல்ரெடி இருந்த நரகவாசிகளை நோக்கி கேட்பாங்களா, மா சலககும் ஃபீ ஸகர், உங்களுக்கு இந்த நரகத்தில் எந்த செயல் கொண்டு வந்தது, நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செஞ்சாங்க என்று நரகவாதிகள் ஆல்ரெடி இருந்த நரகவாதிகளை நோக்கி கேட்பாங்களா? அவர்கள் கூறுவாங்க, ஹாலு லம் நகு மினல் முஸல்லீன், நான் இந்த உலகத்தில் தொழுகையாளியாக இல்லை. தொழுகை தொழலனாக்கா நேரடியாக நீங்கள் நரகம் தான். அன்பிற்கிறவர்களே, அங்க சொல்லுவாங்களா, வலம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கின். இரண்டாவது காரணம் சொல்லுவாங்களா, என்ன, நான் இந்த உலகத்தில் பசித்தவருக்கு உணவு அளிக்கல. இந்த 2 ரீசன் காரணமாக ஒரு அடியான் நரகத்தில் வருகின்றான். முதலாவது, தொழுகை தொழுகலனாக்கா அவன் நரகத்தில் வருவானா. இரண்டாவது என்ன என்றால், பசித்தவருக்கு நீங்கள் உணவு அளிக்கலனாக்கா நரகம்தான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆகவே அன்பிற்கிறவர்களே, அந்த நரக நெருப்பை அஞ்சி கொள்ள வேண்டும். அதே போல இந்த வசனம், அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, சூரத்து தாஹா என்ற வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அஅரஸ அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ஸன்கா, யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ. அல்லாஹ்வுடைய பல வசனங்கள் இருக்கின்றன. அன்பிற்கிறவர்களே, திருமறை குர்ஆனை யார் புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படுமா. வமன் அஅரஸ அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ஸன்கா, அவன் எவ்வளோ சம்பாதித்தா கூட அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நெருக்கடியில் இருக்குமா. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இதே வசனத்தில் கூறுகின்றான், மறுமை நாளில் எழுப்பப்படுவ நாளில் அவனுக்கு குருடனாக எழுப்பானா. அப்போ ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கேட்பானா, அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் பார்த்து கொண்டேன், எனக்கு பார்வை இருந்தது, இன்றைய தினத்தில் நீ எதற்காக நீ எனக்கு குருடனாக எடுத்தாய் என்று ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கேட்பானா. அப்போ அல்லாஹ் கிட்ட அவன் அந்த அடியானிடம் கூறுவானா, என்ன கூறுவான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, உன்னிடம் என்னுடைய வசனங்கள் எல்லாம் வந்தது, தூதர்கள் எல்லாம் வந்தாங்க, எல்லா இமாம்கள் எல்லாம், எல்லா பயான் செய்கிறவங்க எல்லாம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய பேச்சு நான் கேட்கவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் என்று சொல்வானா, அதன் காரணமாக இன்றைய நாளில் நான் உங்களுக்கு குருடனாக எடுத்தேன் என்று அல்லாஹ் அந்த நாளில் கூறுவானா. எப்படி நீ இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில நீ மருந்து வாழ்ந்தாயோ, இதே தினத்தில் நான் உங்களுக்கு மருந்து வாழ்வேன். இதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு நரகத்தை தள்ளிட்டு நரகத்தில் போட்டுட்டு அல்லாஹ் மருந்து விடுவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆகவே அன்பிற்கிறவர்களே, இந்த வசனம் அடிப்படையில் நமக்கு என்ன விளங்குது என்றால், யார் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ அவனுடைய இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும். எழுப்பப்படுவ நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு குருடனாக எடுப்பான். அல்லாஹ்விடம் கேட்பான், அவன் எதற்காக அல்லாஹ் நீ எனக்கு குருடனாக எடுத்தாய். அப்பொழுது அல்லாஹ் கூறுவானா, உன்னிடம் என்னுடைய வசனங்கள் எல்லாம் வந்தது, தூதர்கள் எல்லாம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் நீ அமல் செய்யவில்லை, கடைபிடிக்கவில்லை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை இல்லை. அதற்காக இன்றைய நாளில் நான் உனக்கு குருடனாக எடுத்தாய்,
பிறகு இந்த உலகத்தில் நீ எனக்கு மருந்து வாழ்ந்தாயோ அதே போல் இன்றைய தினத்தை நான் உனக்கு மருந்து வாழ்வேன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆக அன்பிருக்கிறவர்களே, அந்த நரக நெருப்பை நீங்கள் சற்று யோசித்து அந்த மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்விடம் நாம் நிற்க வேண்டும். மறுமை நாளில் எல்லாருக்குமே கேள்வி இருக்கின்றன. 7 கூட்டார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். அதுல யார் தனிமையில் ஜிக்ர் செய்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். சபஅத்து யுஸில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 நபர்களுக்கு 7 கூட்டார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். அர்ஷுடைய நிழல் அப்போ வெப்பம் அதிகமாக இருக்கும். சூரியன் 1 மைல் தூரம் கொண்டு வரப்படும். அன்றைய நாளில் அந்த தீர்ப்பு நாளில் சூரியன் நாம் பார்க்கிறோம் பல லட்சக்கணக்கான பில்லியன் தூரமாக இருக்கிறது, கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. அந்த மறுமை நாளில் சூரியன் 1 மைல் தூரம் கொண்டு வரப்படும். அப்பொழுது 7 நபர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? 7 கூட்டார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த வாலிபத்தை நோக்கி கூறுகிறார்கள், அந்த வாலிப பருவம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த வாலிப பருவத்தில் யார் வணக்க வழிபாடுல ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். அன்பிருக்கிறவர்களே, அர்ஷுடைய நிழல் எப்படிப்பட்ட அந்த நிழல் என்றால் எல்லோருமே அந்த நாளில் வெப்பத்தின் காரணமாக அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த வெப்பத்தில் இருப்பாங்களா. சிலர் அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையில் சிலர் கால் வரை வேர்வையில் இருப்பாங்களா, சிலர் முட்டிக்கால் வரை வேர்வையில் இருப்பாங்களா, சிலர் கரண்டை கால் வரை வேர்வையில் இருப்பாங்களா, சிலர் இடுப்பு வரை வேர்வையில் இருப்பார்கள், சிலர் வாய் வரை வேர்வையில் இருப்பார்கள், சிலர் இந்த உடல் முழுமையாக அந்த வேர்வையில் இருப்பாங்க. அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையில் அவர்கள் வேர்வையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த 7 கூட்டார்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக என்ன செய்வான்? அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். ஆக வென்றிருக்கிறவர்களே, நாம் நம்முடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த வாலிப பருவத்தில் நாம் சரியாக வணக்க வழிபாடில் ஈடுபட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு அந்த அர்ஷுடைய நிழல் கொடுப்பான். ஆகவே ஒரு தோழர் வந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அப்துல்லா பின் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 பார்வை இல்லை. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 பார்வைகள் இல்லை. என்னுடைய வீட்டு பள்ளிவாசல் வரை மிகவும் தூரமாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வீட்டில் தொழுகிறேன் என்று அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்டில் தொழுகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது சில கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதில் முதலாவது என்ன என்றால், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வீடும் பள்ளிவாசலுக்கு இடையில் மிக தூரமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வரை மிக பெரிய பெரிய மரங்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்றன. இரண்டாவது காரணம் கூறுகிறார்கள். மூன்றாவது காரணம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பார்வை தெரியவில்லை. நான் நடந்து வந்தால் பாம்பு, இந்த தேல் எல்லாம் எனக்கு என்ன செய்யும்? குத்தம் என்று அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சில காரணங்களை முன்வைத்து தொழுகையை வீட்டில் தொழுகிறமாறு கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வை இல்லாத அந்த தோழரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார்கள். அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினாக்கா, ஹல் தஸ்மவுன் நிதா, நீங்கள் பாங்கு சத்தத்தை கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்கள், நாம் அல்லாஹ்வின் தூதரே, நான் பாங்கு சத்தத்தை கேட்கிறேன் என்று உடனே கூறினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை நோக்கி கூறினார்கள். என்ன கூறினார்கள்? நீங்கள் யாராவது கூட நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு அந்த ஜமாத்துடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு 2 பார்வை இல்லாத ஒரு தோழரை நோக்கி கூறினார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலில் ஜமாத்துடைய தொழுகையை முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கூறினார்கள்.
ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் முன் வைத்து அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு வசதிகள் கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு வாகனங்களை கொடுத்திருக்கின்றான், எந்த விதமான குறையும் இல்லை. இருந்தாலும் பல முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? ஜமாத் தொழுகை இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லாமல் வாழ்கிறார்கள். மறுமை நாளில் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் என்ன பதில் கூறுவீர்கள்? அன்பிற்கிறவர்களே, அந்த தோழரை பாருங்கள், பார்வையே இல்லை, 2 பார்வையே இல்லை அவர்களுக்கு. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறினாங்கன்னாக்கா, நீங்கள் பள்ளிவாசலில் வந்து அந்த ஜமாத்துடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்கிறவர்களே, அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொண்டு இந்த உலகத்தில் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை தொழ வேண்டும். அன்பிற்கிறவர்களே, இன்னும் நீங்கள் குர்ஆனை படிக்கும் பொழுது 56வது அத்தியாயத்தில் 42 முதல் 44வது வசனம் வரை அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அவர்கள் அனல் காற்றிலும் கொதி நீரிலும் அடர்ந்த புகை நிழலிலும் இருப்பார்கள், அதில் குளிர்ச்சியும் இல்லை இனிமையும் இல்லை என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நரகவுடைய வேதனையை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இப்போ இன்னைக்கு என்ன செய்யறாங்கனாக்கா, எனக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது, சில குளிர்ச்சியான இடத்துல போயிடுறாங்க. ஆனால் அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்றால், அங்கே குளிர்ச்சி கிடையாது, எல்லா இடத்துல வெப்பம் தான் இருக்கும், எல்லா இடத்துல வெப்பம் தான் இருக்கும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னும் இனிமையே இல்லை என்று 44வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆகவே அன்பிற்கிறவர்களே, இன்னும் நாம் ஹதீஸை படிக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது அத்தியாயம் 81வது வசனத்தில் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு சென்ற பிறகு போருக்கு செல்லாத தம் இருப்பிடத்தில் தங்கிவிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர், தமது செல்வங்களிலும் தமது உயிர்களிலும் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட அவர்கள் வெறுக்கின்றார்கள், கோடையில் புறப்பட்டாதீர்கள் எனவும் அவர்கள் கூறுகின்றனர்கள், நரக நெருப்பு இதைவிட வெப்பமானது என்று அவர்களுக்கு நீங்கள் கூறுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் வசனம் நம்பர் 81வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். தபூக் போர் அந்த நேரத்தில் வெப்பமான நேரம், மிக வெயில் மிக கடுமையான நேரத்தில், அப்போ எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் போருக்காக தயார்படுத்தியிருக்கிறார்கள். சில முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு நிப்பாட்டுறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் போவாதீர்கள், வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று முனாஃபிக்கள் முஸ்லிம்களுக்கு அந்த நேரத்தில் நிப்பாட்டுறாங்க. அப்பொழுது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் உடனே இந்த வசனத்தை இறக்கி அவர்களுக்கு அச்சமூட்டி நீங்கள் எச்சரிக்கை கூறுங்கள், இந்த வெப்பத்தை விட நரக நெருப்புடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு நீங்கள் கூறுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இன்னும் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நரக நெருப்பு நாம இந்த உலகத்தில் யூஸ் பண்ற அந்த நெருப்பை 69 மடங்கு அதிகமாக அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு சூடான தண்ணி நாம குடிக்க முடியாது, சூடான தேநீர் நாம குடிக்க முடியாது. அந்த நரக நெருப்புல ஒரு வேதனை அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு சூடான நீர் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுடைய நெற்றிலும் அவர்களுடைய முகத்திலும் அல்லாஹ் என்ன செய்வான்? போடுவான். அன்பிற்கிறவர்களே, ஆகவே அன்பிற்கிறவர்களே, அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ஹூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்கள் நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னும் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பேரித்தை பழத்தை கொண்டு தர்மம் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் அந்த நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நரக நெருப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பேரித்தை பழம் தர்மம் செய்வதற்கு உங்களிடம் இல்லை என்றால் வபி கலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தைகளோட நீங்கள் என்ன செய்ய? மற்றவர்களிடம்
பேசும் பொழுது நல்ல வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். அன்பிற்கினவர்களே, நல்ல வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு பாதுகாப்பான். ஆகவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. இன்னும் திருமறை குர்ஆனில் படிக்கும் பொழுது இந்த துஆ நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன் நார். இறைவனே, இந்த உலகத்திலும் நீ எனக்கு நன்மை கொடுப்பனாக, அந்த மறுமையிலும் நீ எனக்கு நன்மை கொடுப்பனாக, இன்னும் நரக நெருப்பிலிருந்து நீ என்னை பாதுகாப்பானாக என்று இந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அன்பிற்கினவர்களே, இந்த துஆவை நாம் மனனம் செய்ய வேண்டும். நமக்கு எப்போ ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ இந்த துஆவை அதிகமாக கூற வேண்டும். காலையிலும் மாலையிலும் இரவிலும் இந்த துஆ அதிகமாக கூற வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன் நார். ஆகவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கலிமும் மலிக்கும் பர்ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.